இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட ஹோட்டல் டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு. உடனே என்ன சொன்னாங்கன்னா, இதோட ஹோட்டல் டாஸ்க் முடிஞ்சிருச்சு. வந்த கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப டீப்பாக இல்லாமல் ஒரு சின்ன அப்படியே லைட்டாக ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பிரியங்கா வந்து கமருதீன்ட்ட பேசியிருப்பாங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அறிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, நீ கமருதீன் நீ வந்து பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் அவர் கேட்குற கொஸ்டினுக்கு வந்து நீ ப்ரிப்பேராக இருக்க மாட்டேற. அதாவது இந்த வீக்கில் நடந்ததுக்கு சாட்டர்டே சண்டே நீ என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கணும் அது வந்து தெளிவாக இருக்க மாட்டேற, அங்கே பிளாங்காக நிற்கிற. ஸோ அதை வந்து டியூன் பண்ணு. சண்டை போடுறது எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டேன். மேக்ஸிமம் எங்கே சைலன்ஸ் இருக்கோ அங்கே சைலன்ஸ் இருக்கணும், எங்கே வாய்ஸ் ரைஸ் பண்ணணுமோ அங்கே வந்து வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணணும். அது மாதிரி இருக்க அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி சூப்பராக அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க பிரியங்கா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சொல்லுவாங்க, நான் எல்லாம் மாற்றிட்டேன், எனக்கு இந்த கோர்வையாக பேசுகிற மட்டும் தான் வரமாட்டுது, அது மட்டும் நான் டியூன் பண்ணணும். அதுக்கு வந்து நீ வந்து ஃபஸ்ட்டே ப்ரிப்பரேஷன் பண்ணுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து பேசியிருப்பார். தீபக்கில் வந்து ரஞ்சனை வந்து பேசுவார், என்னங்க எப்படி போயிட்டுருக்கு, எப்படி பண்ணுறது, எல்லாமே சின்ன பசங்களாக இருக்காங்க, ஒரு மெச்சூரிட்டியாக இருக்க மாட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சொல்லுவார், நீ வந்து பார்த்தீங்கன்னா கேமில் கான்சன்ட்ரேஷனாக இருக்குது, ஸோ என்ன யார் யார் எப்படி விளாட்றா எல்லாமே நோட் பண்ணு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீனியராக இருக்கீங்கன்னா பிக் பாஸ் கொடுக்குற கமாண்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கமாண்ட் வந்து ஒபே பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் நாமினேஷன் பண்ணும்போது உங்களுக்கு யார் பிடிக்கல, அப்புறம் வந்து இந்த கேமுக்கு யார் தேவையில்லை, இந்த மாதிரி 2 விஷயத்தை வந்து கன்சிடர் பண்ணி தான் நீ போடணும். பிளாங்காக போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ரீசன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு யூனிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி தீபக் வந்து புட்டு வச்சிருப்பாரு. அவரே ரொம்ப கண்கலங்கியிருப்பார் நேற்று. என்னடா இப்படி இருந்தால் ஸோ இப்படி மொக்கையாக கொண்டு போயிட்டுருக்காங்களே அப்படி மாதிரி போய் பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ எல்லாமே தீபக் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் இன்புட் கொடுத்துருந்தாரு. அப்புறம் துஷார்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். எல்லாருமே கொஞ்சம் இன்புட் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இந்த இன்புட்டை வந்து மேக்ஸிமம் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி பசங்க எப்படி கொண்டு போவாங்க தெரியல. ஏன்னா இவங்க ஒரு ஜோனில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இனிமேல் போக போக கேம்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் யார் எவிட்டாகவே சொல்ல முடியாது, ஒரு கெஸ்ஸிங்கை கூட இல்லை, அந்தளவுக்கு டஃப்பாக போய்ட்டுருக்கு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.